Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு என்ன வீடியோனா கிராம ஊராட்சி செயலாளர் போஸ்டிங்க்கு வந்து இன்டர்வியூ மூலமாக ஆள் எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு நம்ம எப்படிலாம் பதில் சொல்லலாம், எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, அது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து இதில் பார்க்கலாம். இப்போ ஒரு கிராமம் அப்படின்னு எடுக்கும்போது பல கிராமங்கள் ஒன்று சேர்ந்ததான் ஒரு ஊராட்சி. அந்த ஊராட்சியில் வந்து செயல்படக்கூடிய தலைவரோ ஊராட்சி செயலாளரோ அந்த கிராம மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களையும் உதவிகளையும் எப்படின்னா கொண்டு போய் சேர்க்குறாங்க மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அதிகாரங்களையும் பொறுப்புங்களையும் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேளாண் துறை அப்படின்னு எடுத்துக்கிற போது யார் யார் வேளாண்மை வந்து செய்கிறாங்க, விவசாயம் செய்கிறவங்கள வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன மாதிரி செயல்பாடுகள், எவ்வளோ நலத்திட்டங்கள், என்ன மாதிரினா அவங்களுக்கு உதவிகள் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து செய்ய வேண்டியது அவருடைய பொறுப்பு. வருவாய்த்துறைன்னு எடுத்துக்கிற போது நிலத்தை வந்து சீர்திருத்தம் பண்ணுறது, மண் வளத்தை வந்து பாதுகாக்கிறது வந்து அவங்களோட பொறுப்பு. அந்த துறை சம்மந்தப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி செய்யணும், இதுதான் அவங்களுடைய பொறுப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பொதுப்பணித்துறையில் வந்து சிறு பாசன நீர், இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட தொழில்களுக்கு வந்து உதவி செய்கிறது. ஊராட்சியில் வந்து குளம் குட்டைகள் இந்த மாதிரி இருக்கும், அதை வந்து தூர்வாடுறது. ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து சிறு பாசன பணி வந்து மேற்கொள்கிறதுக்கு வந்து ஆலோசனை வழங்குறது, இதெல்லாம் வந்து அவருடைய பொறுப்பாக வரும். கால்நடைத்துறை அப்படின்னு எடுத்துக்கிற போது கால்நடை வளர்ப்பு, பசு, ஆடு, மாடு, கோழிகள் வந்து வளர்க்குறது, அந்த வளர்க்குற இடத்தை வந்து பார்க்குறது, பார்வையிடுறது. அவங்களுக்கு வந்து எதுவும் வந்து தேவைப்படுது, லோன் மாதிரி இல்லை ஏதோ ஒன்று தேவைப்படுது, அவங்க எதுவும் கேட்குறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க ஆலோசனை கூறி அது சம்மந்தப்பட்ட உதவிகளை வந்து அவங்க செய்யலாம். கால்நடை துறையில் மீன் துறையும் வரும். இப்போ மீன் வளத்தில் வந்து மீன் பிடிக்கிறவங்களுக்கு அவங்க முகமைக்கு வந்து உதவி அளிக்கிறது. கடல் அரிப்பு வந்து ஏற்படும், அதை வந்து எப்படி தடுக்கலாம், அது சம்மந்தப்பட்ட ஆலோசனை கூறி அந்த முயற்சிகளை வந்து மேற்கொள்கிறது. வனத்துறை அப்படின்னு எடுத்துக்கும் போது சமூக காடுகள், அப்போ கிராம ஊராட்சி நிலத்தில் வந்து ஒரு சில தேவையில்லாத இடங்கள் காடுகளாக இருக்கிறத வந்து அது குத்தகைக்கு எடுத்து உற்பத்தி பொருட்களை வந்து செய்யலாம். அதில் வந்து ஒரு சில விளைச்சல்களை வந்து ஏற்படுத்தி அது மூலமாக அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை வந்து கொடுக்கலாம். வனத்துறையில் வந்து சிறு காடுகளில் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை வந்து சந்தைப்படுத்தல், அது சந்தைக்கு கொண்டு வந்து விற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதில் மூலமாக வருமானம் வரும், அது மூலமாக அவங்க வாழ்க்கை தரம் வந்து உயரும். சிறு தொழில் அப்படின்னு சொல்லும் போது இந்த மகளிர் சுய உதவிக்குழு, இந்த மாதிரி கிராமத்தில் வந்து சின்ன சின்ன குழுக்கள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு லோன் கொடுக்கறது, ஒரு கடன் வழங்குறது, அந்த மூலமாக வந்து அவங்க வந்து மேன்மை அடைவாங்க. அப்போ இந்த மாதிரி உதவிகள் செய்கிறதும் உங்களுடைய பொறுப்பு. கதர் மற்றும் கிராம தொழில், இது வந்து ஒரு சில ஊர்களில் வந்து பனை ஓலையில் வந்து பெட்டி முடையிறது, கைவினை பொருட்கள் வந்து செய்வாங்க. அப்போ அதுக்கு வந்து எப்படி ஆலோசனை வழங்கலாம், அவங்களுக்கு ஒரு சில பயிற்சிகளை கொடுத்தா அது நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டு அதன் மூலமாக அவங்க வந்து தன்னைத்தானே வந்து மேம்படுத்திக்குவாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து ஆலோசனை வழங்கலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அப்படின்னா ஊரக வீட்டு திட்டம், இப்போ தாழ்த்தப்பட்டவங்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கறது, வீட்டுமனை வசதிகள், அது சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது மூலமாக அவங்களையும் வந்து மேம்படுத்த முடியும். இதெல்லாமே வந்து நம்ம கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் செயலாளருடைய பொறுப்புகளில் வந்து அடங்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இன்டர்வியூவில் வந்து கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.